ஸோ முதல்ல பார்க்க போகிற ஃபோட்டோ வந்து அந்த கோவில் உள்ளே இருக்கிற அந்த பில்லர்ஸ்குள்ளே அந்த சிற்பங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அந்த சிற்பங்களோட ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது கரெக்டாக எடுத்து ஒரு 110 வருஷம் ஆச்சு. ஸோ 100 வருடங்கள் மேலே கடந்த ஃபோட்டோ தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். உள்ள அந்த நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் உள்ளே போகும் பார்த்தீங்களா, சரி கோயில் என்ட்ரன்ஸ் இல்லை, நம்ம உள்ளே போயிட்டு அந்த மூலவர் சன்னதிக்கு என்ட்ரன்ஸில் இந்த ரைட் சைடில் இருக்கும். ஸோ ஆமாம், அந்த சிற்பங்கள் தான் இருக்குது. ஸோ அந்த கோயில் போகும்போது பார்த்துருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்குங்களேன். அப்போ இருக்கிறதோட சரி இப்போ இருக்கிறதோட அப்போ பாருங்களேன், ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. அதாவது டேமேஜ் எதுவும் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துல டேமேஜ்லாம் இருக்குது. ஸோ அப்போ ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. அடுத்தது வந்து கோயிலுக்கு வெளியில் அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பைப்போட காட்சி தான். இதுவும் கரெக்டாக 110 வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. இதுவும் ஒரு மாதிரி அழகாக தான் இருக்குது. பிகாஸ் அங்கே பாருங்களேன், குட்டியாக ஒரு குழந்தை நின்றுருக்குது. குடமா தண்ணி பிடிக்கிற லைனில் நின்றுருக்காங்க. அப்போ யூஸ் பண்ண குடம் எல்லாம் பித்தளை குடங்க, எல்லாமே பித்தளை குடம். இப்போ யார் வீட்டில் பித்தளை குடம் இருக்குது? யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்குது. அதுவும் பணக்காரங்க வீட்டில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இது வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. கோயிலுக்கு வெளியில் இருக்கிற பைப்பில் வந்து இந்த பெண்கள்லாம் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பெண்கள்லாம் பாரு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே மாதிரியே இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அந்த குடங்களோட உங்களை பார்க்கும்போது. ஓகே, நம்ம இப்போ அடுத்த ஃபோட்டோ போனோம்னா அந்த மீனாட்சி அம்மன் கோயில் மூலஸ்தானம் பார்த்தீங்களா, அந்த மூலஸ்தானத்துக்கு கொஞ்சம் வெளியே அந்த நம்ம மேலே ஏறி போகும் பார்த்தீங்களா, அதுக்கு வெளில இருக்கிற அந்த கொடிமரம். ஸோ அந்த கொடிமரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த இடம். அப்போ பாருங்கள், சிற்பங்கள்லாம் செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி நெருக்கட்டியாக ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்குது அந்த இடத்துல. 1 2 இல்லை, ஏகப்பட்ட சிற்பங்கள் 1 2 3 ஆக எண்ண முடியாத அளவுக்கு சிற்பங்கள் அந்த மூலஸ்தானத்துக்கு வெளியில் இருந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இப்போயும் அப்படி தான் இருக்குது. பட் கொஞ்சம் சிற்பங்கள் அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்குன்னு நான் பார்த்தா ஏதோ சிற்பங்கள் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. பட் என் கணக்கு தான் அப்படி தான் தெரியுதா, இல்லை உண்மையில அப்படி தான் தெரியல. ஏன்னா அந்த கோயில் கிட்டத்தட்ட 5 தடவை போயிட்டேன். ஸோ 4 இல்லை 5 தடவை அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அதனால என் கண்ணுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியலன்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் ஒன்று. இப்போ அடுத்தது வந்து மீனாட்சி அம்மன் கோபுரம். எஸ், ரொம்ப ரொம்ப அழகான ஃபோட்டோ இருக்கிறது இந்த ஃபோட்டோ தான். சத்தியமாக பாருங்களேன், இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடை, வண்டி, டிராஃபிக் சொல்லிட்டு எப்படி இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் பாருங்களேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி அடா அப்படி இருக்குங்க கோயில். வெளில எதுவுமே கிடையாது பாருங்களேன். ஒரு குப்பை, ஒரு வண்டி எதுவுமே கிடையாது, கடை எதுவும் கிடையாது. கோயில் கோபுரம், வெளியில் நடக்கிறதுக்கு இடம், பக்கத்தில் அந்த தென்னை மரங்கள். ஐயோப்பா சரியாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் கடையெல்லாம் போட்டு மூடிட்டாங்க. ஸோ அதை நம்ம தப்பு ரைட்டுலாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. இப்போ வெளிலலாம் கடை போட்டு கடைங்க தான் முக்கால்வாசி, கோயிலில் எட்டி பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம 5வது ஃபோட்டோக்கு போயிடுவோம். இது வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்போ இருக்கிற என்ட்ரன்ஸுக்கும் அப்போ இருக்கிற என்ட்ரன்ஸும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஸோ அதுதான் அந்த கடைங்க மட்டும் தான். ஸோ ரோடு பாருங்கள் எவ்வளோ அகரமாக இருக்குது. இவ்வளோ பெரிய நீங்கள் இந்த ரோடை பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் வழி இவ்வளோ பெரிய ரோடு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. காரணம் அவ்வளோ டிராஃபிக், கடை, நெரிச்சல்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதாங்க வந்துருச்சு. அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் பாருங்களேன். இப்போ வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள மொபைல் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. நல்லா செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதுக்கான கேட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க செக் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த கேட்லாம் இல்லாமல் இந்த என்ட்ரன்ஸ் பாருங்களேன், ரொம்பவே அழகாக இருக்குது. முன்னாடியே என்ட்ரன்ஸில் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் அந்த சைடில் வந்து அந்த கடை வீதிகள் எதுவும் இல்லை. பார்க்குறதுக்கே இந்த இடம் பிரம்மாண்டமாக இருக்குங்க. இப்போ அந்த கோயிலுக்கு பக்கத்தில் போய்ப்பாங்களா, பிரம்மாண்டமாக இருக்கும். கோயில் இருக்காது பிரம்மாண்டமாக, பக்கத்தில் இருக்கிற கடைங்க தான் பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம அடுத்த ஃபோட்டோக்கு போயிடுவோம். இது வந்து உள்ளே இருக்கிற அந்த குளத்தை சுற்றி தூண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டாக பாக்ஸ் ஷேப்பில் அந்த குளத்தோட பிக்சர் தான். சைடில் இருக்கிற அந்த பில்லர்ஸோட தூண்களோட தான். இப்போ அந்த தூணை எடுத்துகிட்டு புது தூண் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இஷ்யூ போயிட்டு இருந்தது. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. நான் போனப்போ எனக்கு அதை பார்க்குறதுக்கு புது தூண் தான் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி நானும் சொல்ல முடியாது. மேபி சுத்தம் பண்ணி கூட வச்சுருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிற மாதிரி புது தூணாகவும் இருக்கலாம். பட் எனக்கு வந்து அழகாக இருந்தது. பட் புது தூண் எடுக்காமல் வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு இருந்தால் அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ புது தூண் பழைய தூண் தான் அங்கே இருக்குன்னு சொன்னாலும் ஓகே. அதாவது பழைய தூண் பதில் புது தூண் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. பட் அது இல்லாமல் பழைய தூணே அந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். பழைய தூண் தான் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம இப்போ அடுத்ததுக்கு போகிறோம்னா இது ஃபோட்டோஸ். இது வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோயில் வெளில ஏதோ ஒரு ஸ்கூலும் தம்மா. ஸோ ஸ்கூலில் இருக்கிறப்ப அந்த பெண்களை எடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபோட்டோ. அடுத்தது பார்த்திங்கன்னா இது அந்த நாயக்க மன்னர்களாக கட்டப்பட்ட அந்த இது பார்த்திங்கன்னா, அந்த மண்டபம் மிகப்பெரிய மண்டபம். நாயக்க மன்னர்கள் எப்பவுமே மேக்ஸிமம் அது தூண்களை தான் சம்பவமாக செஞ்சு வைப்பாங்க. அந்த ஒரு மண்டபம், ஆயிரக்கால மண்டபம் சம்திங் அந்த மாதிரி மண்டபங்கள்லாம் செஞ்சு சம்பவத்துக்கு மேலே சம்பவம் செய்வாங்க. ஸோ அப்படி செய்யப்பட்ட ஒரு இந்த திருமல நாயக்கரோட மண்டபம் தான் மண்டபம் தான் இது. செம்மையாக இருக்குது பாருங்க, வேற லெவலில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது ஃபோட்டோ பார்க்க. இது வந்து அந்த மீனாட்சி அம்மன் கோயில் வெளில அந்த குளத்துக்கு மீனாட்சி அம்மன் கோயில் என்னது தெப்பக்குளம், அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டில் ஒரு தெப்பக்குளங்களா, அந்த தெப்பக்குளத்தோட அப்போ பஸ்ஸோடு எடுக்கப்பட்ட ஃபோட்டோ செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. விண்டேஜ் தான்ப்பா. அடுத்த ஃபோட்டோ இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு தூரத்துலேருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. ஆக்சுவலாக எனக்கு வந்து உண்மையான ஃபோட்டோ மாதிரி தெரியல. மேபி உண்மையான ஃபோட்டோ ரொம்ப டேமேஜ் ஆகிதுன்னா அதை கிளியர் பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கலாம் எனக்கு தோணுது. இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து மீனாட்சி, நான் அப்போ முன்னே அதுதான் சொல்லி இப்போ தான் சொல்கிறேன். அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலோட அந்த கடைவீதி, சரி அந்த கடைவீதி கிடையாது, அப்போ அந்த வீதி ரொம்ப அழகாக இருந்திருக்கு. அப்போ எந்த அந்த நெருக்கட்டமாக இல்லை. இப்போ அந்த நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அந்த ரோடுக்குள்ளே போனீங்களே அப்படி நெருக்கமாக இருக்கும். வண்டி போகும், கடைங்கெல்லாம் போட்டிருப்பாங்க. கடை ரோட்டு மேலேயே போட்டு உட்காந்துருப்பாங்க. மேபி அந்த ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்போலாம் நெருக்கமே கிடையாதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரோடு மட்டும் போகுது, நம்ம நடக்கிறவங்க குதிரை வண்டி தவிர எந்த வண்டியும் போகவே இல்லைங்க. கடைசியாக இது வந்து மதுரை ஜங்ஷன். எஸ், சரியான சம்பவமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா ஜங்ஷன்.
எனக்கு என்னமோ அப்போ ரொம்ப தூய்மையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாடு, மதுரை, சமூகம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அப்போ ரொம்ப தூய்மையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏகப்பட்ட குப்பைகள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா கரெக்ட் எல்லா ஃபோட்டோவும் பார்த்தா எப்படி தான் தெரியுது, எல்லா ஃபோட்டோலுமே கொஞ்சம் கூட குப்பை, ஒரு குப்பை கூட இப்போ நான் போட்டுவிட்ட எல்லா ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன், ஒரு இதில் கூட ஒரு குப்பை கூட வந்திருக்காது. ஆனால் இப்போ எடுக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையுமே குப்பை இருக்கும். ஓகே வெல், அவ்வளோதான் வீடியோ முடிச்சு போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னா அடுத்தது என்ன வீடியோ போடணும்னு சொல்லிட்டு. பாய்.